உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்கள் தொகுதியில் மட்டுமல்ல என்னோட தொகுதியிலும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது எத்தனை பேருக்கும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 2,54,031 மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் விண்ணப்பித்தவர்கள் 67% 67% பேர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய திருச்செங்கோடு தொகுதியில் மட்டும் மாதம் கிட்டத்தட்ட 44,000 பேர் மகளிர் உரிமை தொகை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த உரிமை தொகை வேண்டி மகளிர் விண்ணப்பம் கொடுக்கின்றார்கள். இது பற்றிய விவரங்களை சேகரித்து நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைகளை பெற்று இதுவரை பயன்பெறாமல் உள்ளவர்களுக்கு இத்திட்டத்தின் உதவிகள் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம். இது குறித்து சென்ற முறை விண்ணப்பிக்க இயலாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும், திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கவும் 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நடைமுறைப்படி மாண்பு உறுப்பினர் அண்ணன் ஈஸ்வரனுடைய திருச்செங்கோடு தொகுதியிலும் கூடுதலான எண்ணிக்கையில மகளிருக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.